அன்புள்ள மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று படிக்கக்கூடிய பாடம் ராயல் பாவா இங்கிலீஷ் வெப் டேபிளுடைய தொடர்ச்சியாகும். அதாவது வெப் டேபிள் A to Z வரைக்கும் இருக்கும். இதில் ஒவ்வொரு நாளும் 10 வினைச்சொற்கள் உங்களுக்கு நடத்தப்படுகின்றன. இதை படிப்பதற்கு முன்பாக மாணவர்கள் அவர்கள் படித்த டென்ஸை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதில் வருகின்ற ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸை தரோவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரியவில்லை என்றால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் சம்பந்தமாக பாடம் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இந்த வெப் டேபிளுக்கும் வாருங்கள். இந்த வெப் டேபிளை படிக்கும் பொழுது டென்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாமே இந்த டென்ஸு சம்பந்தமாக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மீனிங் இன் தமிழ், present tense verb, past tense verb, past participle, present participle. Examples: 291 முடி, ஃபினிஷ்னு சொல்லலாம். கட்டுப்படுத்து, மூடு அப்படின்னு சொல்லலாம். கேப்பு, கேப்டு, கேப்டு, கேப்பிங். த பார்ட்டி கேப்டு எ ஒண்டர்ஃபுல் வீக். அந்த கட்சி கூட்டம் ஒரு அதிசயமான, ஒரு அழகான ஒரு வாரத்தை கொண்டாடியது, முடித்து வைத்தது. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு. இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ரெண்டாவது உதாரணம், அதில் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹேஸ் பீன் கேப்டு அட் 5%. அதாவது வட்டி விகிதம் 5% கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. 5% கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ். மூன்றாவது உதாரணம், த மவுண்டெயின்ஸ் வேர் கேப்டு வித் ஸ்னோ. அந்த மலைகள் பனியால் மூடப்பட்டு இருந்தன. பனியால் மூடப்பட்டு இருந்தன. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, பேசிவ் வாய்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து 292 மூலதனம் செய், பெரிய எழுத்து எழுது, பயன்படுத்து. கேபிட்டலைஸ், capitalized, capitalized, capitalizing. You have to capitalize the word. நீ பெரிய எழுத்தில் வார்த்தையை எழுத வேண்டி இருக்கிறது அல்லது வேண்டும். இது மாடல் வெர்பில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாவது உதாரணம், he has capitalized the money on business. தொழிலில் அந்த பணத்தை முதலீடு செய்து இருக்கிறான். இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, அஃபர்மேட்டிவ். மூன்றாவது உதாரணம், he failed to capitalize on his earlier success. He failed to capitalize on his earlier success. அதாவது முந்தைய வெற்றியை மூலதனமாக்குவதற்கு, பயன்படுத்துவதற்கு அவன் தவறிவிட்டான். அந்த இதில் தவறிவிட்டான். டு கேபிட்டலைஸ், மூலதனம் ஆக்குவதற்கு, பயன்படுத்துவதற்கு தவறிவிட்டான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. 293 சண்டையிடுவதை நிறுத்து, இணங்கிப்போ. கேபிச்சுலேட், capitulate, capitulated, capitulated, capitulating. He
capitulated with his friends. He capitulated with his friends. அவன் அவனுடைய நண்பர்களுடன் சண்டையிடுவதை நிறுத்தினான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 294ல கவிழ், capsize, capsized, capsized, capsizing. The boat has capsized in the river. அந்த படகு அந்த ஆற்றில் கவிழ்ந்து இருக்கிறது. இது present perfect tense affirmative sentence. 295 தலைவனாக இரு, captain, captained, captained, captaining. He has captained the England cricket team 3 times. அவன் 3 தடவைகள் அந்த இங்கிலாந்து கிரிக்கெட் குழுவினுடைய தலைவனாகி இருக்கிறான். present perfect tense affirmative sentence. 296 கவர்ந்து இழு, கவர்ந்து இழு, captivate, captivate, captivated, captivated, captivating. She captivated the film audiences with her beauty and charm. அவள் அந்த படம் பார்க்கும் கூட்டத்தினரை தன்னுடைய அழகால் வசீகரத்தால் கவர்ந்து இழுத்தாள். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். 297 பிடி, கைப்பற்று, capture, captured, captured, capturing. The soldiers were captured by the enemy. 2 படை வீரர்கள், யுத்த வீரர்கள் அந்த எதிரியால் பிடிக்கப்பட்டார்கள். 2 படை வீரர்கள் அந்த எதிரியால் பிடிக்கப்பட்டார்கள். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் பேசிவ் வாய்ஸில் இது இருக்குது. 298ல கேர், கவனி, கேர், கேர்டு, கேர்டு, கேரிங். மை பேரண்ட்ஸ் கேர் அபவுட் யூ, மை பேரண்ட்ஸ் கேர் அபவுட் யூ. என்னுடைய பெற்றோர்கள் உன்னை கவனிக்கிறார்கள், கவனித்துக் கொள்கிறார்கள். present simple tense affirmative. 299 வாஞ்சையுடன் தடவு, caress, caressed, caressed, caressing. He caressed the back of her neck. He caressed the back of her neck. அவன் அவளுடைய கழுத்தின் பின்பக்கத்தை வாஞ்சையுடன் தடவினான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கடுத்து 300 கேலியாக சித்தரித்து காட்டு, கேரிகேச்சர், கேரிகேச்சர்ட், கேரிகேச்சர்ட், caricaturing. He had unfairly caricatured my views. அவன் என்னுடைய கருத்துக்களை நியாயமற்றதாக கேலியாக சித்தரித்து காட்டி இருந்தான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். மாணவர்களை இன்று இந்த பாடத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.